ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ மல்லியோட சூழ்நிலைமை என்ன அப்படின்னு தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. மெயினாக வந்து மல்லிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக வந்துட்டு அரவிந்த் வந்திருக்காரு. அரவிந்த் வந்தவொடனே பார்த்திங்கன்னா மல்லி வந்துட்டு ரொம்ப சோகமான நிலைமையில ரோட்டில் போயிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து பைக்கில் அரவிந்த் வர்றது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா மல்லிக்கு ஒரு சாக்லேட்டும் கையில் கொடுத்துட்டு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து லாக்கெட் கிடச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, இந்த லாக்கெட் தானே விஜய் அண்ட் தென் வெண்பா இருக்கிற லாக்கெட் தானே சொல்கிறீங்க, யூஸ்வலாக அவர் அப்படி தானே பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, விஜய் வெண்பா மட்டும் கிடையாது, உங்களையும் தான் ஃபேமிலியில் ஏற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களோட ஃபோட்டோவையும் தான் லாக்கெட்டில் வச்சிருக்காரு. அதுதான் உங்களுக்கு வந்து வெட்டிங் டேயில் கொடுக்கறதா இருந்தார், வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது ரொம்பவே ஆச்சரியத்தில் இருக்காங்க மல்லி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்துட்டு அவர் பண்ணுவாரா அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இவர் சொன்னோடனே ரொம்ப பூரிப்படையறதா சோகத்தில் இருக்கதா ஒண்ணுமே தெரியாத நிலைமையில தான் வந்து மல்லி இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் வெண்பா இருந்த லாக்கெட் தானே அப்படிங்கிறாங்க. இல்லை, இனிமேல் விஜய், வெண்பா அண்ட் தென் மல்லி 3 பேருமே வந்துட்டு மல்லியும் வந்து ஃபேமிலியில் இருக்கா, அதை தான் வந்து நான் கிஃப்டாக அவகிட்ட கொடுக்க போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே மல்லிக்கு வந்து அழுகிறதா இல்லை சந்தோஷப்படுறதா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் கோயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மல்லியை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மல்லிக்கே தெரியாது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோயில் பார்க்குற மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ரோட்டில் ஏதோ சர்ச் பண்ணும்போது கோயில் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. வர எபிசோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ மல்லியை மனசு மாதிரி வந்து வீட்டுக்கு போனால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது நடக்க இருக்க அவங்களே விலகி போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சோகத்தில் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த நிலமையில வந்துட்டு கண்டிப்பாக மல்லி ரிட்டர்ன் ஆகினா நல்லாயிருக்கும், வீட்டுக்கு போனால் நல்லாயிருக்கும். என்ன தான் வந்து பெரியம்மா திட்டினாலும் வாங்கிக்கலாம், பட் ஆனால் நம்ம ஃபேமிலியை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்படியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.